பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தார் யார் என்று கேட்க, அப்பந்தர் அறிந்தார்கள். ஆண்ட அரசு எனும் பெயரால் செப்பரும் சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார் அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொன்னார். அந்த பதிலை கேட்ட நம்மளுடைய நாயனார் தொடர்ந்து கேட்கின்றார். அவர் எங்கு இருக்கிறார் அப்படிங்கிறத கேட்குறார். இன்றைய சிந்தனை 8வது பாடல் தொடர்கின்றது. என்று உரைக்க அரசு கேட்டு இதற்கு என்னோ கருத்து என்று நின்றவரை நோக்கி, அவர் எவ்விடத்தார் என்று வினவ, அவர் எவ்விடத்தார் என வினவ, துன்றிய நூல் மார்பரும் இத்தொல்பதியார் மனையின் கண் சென்றனர் இப்பொழுது, அதுவும் செய்தன்று நனித்து என்றார். இப்போது அவர் இந்த பெயரை வைத்து இவ்விடத்தில் இந்த பந்தலை வைத்தார் யார் என்று கேட்டு தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவுடன் அவர் அப்பூதி அடிகள், ரொம்ப அருமையாக சொல்கிறார், செப்பரும் சீர் அப்பூதி அடிகளார் என்று செய்து அமைத்தார். தப்பின்றி இதுபோல் பல வகையான அறங்களையெல்லாம் அவர் செய்து வருகிறார் அப்படின்னு சொன்னவுடன், என்று உரைக்க நாயனார் கேட்டு, அவரை பற்றி கேட்டவுடன் சொல்கிறார். விடை எப்படிப்பட்ட விடையாக இருக்குதுன்னு பாருங்கள். அறிவு நயம் என்று உரைக்க அரசு கேட்டு இதற்கு என்னோ கருத்து என்று தமக்குள் கேட்டுக்கொண்டு, ஏன் இப்படி பெயரை வச்சு நம்மளுடைய பெயரை வைத்து இங்கு ஒருவர் சமைத்திருக்கிறாரு, இந்த திருக்குளங்களுக்கு இந்த அறச்சாலைகளுக்கெல்லாம் ஏன் இப்படி என்ன கருத்தினால் இவர் வைத்திருக்கிறார் என்று தமக்குள் நினைந்து கொண்டு முன்னால் நிற்கக்கூடிய பந்தலில் நிற்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறார். நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தார், அவர் எங்கிருக்கிறார் என்று வினவ, எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு கேட்டவரை, துன்றிய நூல் மார்பரும் இத்தொல்பதியா. பதில் சொல்லவங்க என்ன சொல்லியிருக்கணும்? விடை கேள்வி என்னவா இருக்குதுங்க? அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு தானே கேட்டாங்க. அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டாங்களா? எந்த ஊர், அந்த ஊரை பற்றி கேட்டாங்களா? ஆனால் சொல்லும்போது பதில் சொல்லும் பொழுதே எப்படி சொல்கிறாங்க? அவர் துன்றிய நூல் மார்பரும், மார்பில் நூல் அணிந்திருக்கக்கூடிய அந்தணர் குலத்தைச் சேர்ந்தவர். துன்றிய நூல் மார்பரும் இத்தொல்பதியார், இந்த திருத்தலத்தை சார்ந்தவர் தான். இந்த பதி எப்படிப்பட்டது? தொன்மையாக இருக்கக்கூடிய பதி தொல்பதியார். மனையின் கண் சென்றனர் இப்பொழுது அப்படின்னு என்ன? ஏதோ தண்ணீர் பந்தல் திறந்து வச்சாங்க, ரிப்பன் வெட்டினாங்க, அன்றைக்கி ஒரு போஸ் கொடுத்தாங்க, போயிட்டார், அதுக்கப்புறம் இந்த பக்கம் அவர் வரவே இல்லை அப்படிங்கிற நபரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்பப்போ இந்த அறங்கள்லாம் ஒழுங்காக நடக்கிற மாதிரி என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவருங்கிறத அந்த சொல்லிலேயே காட்டுறார். இப்பொழுது தான் இங்கிருந்து சென்றார். அவர் வீடு ரொம்ப தொலைவும் கிடையாது. இவருடைய வயது முதிர்ச்சியை கண்ணுற்று நீங்கள் போய் பார்க்குறக்கு இது சிரமம் நினச்சிக்க வேண்டாம், இதோ பக்கத்தில் தான் வீடுங்க. செய்தன்று நனித்து அருகாமையில்தான் இருக்கிறது என்று இவ்வாறு அவர்கள் விடை கூற, அங்கு அகன்று முனிவரும் போய் அப்பூதி அடிகளார் தங்கு மனை கடைத்தலை முன் சார்பு ஆக, உள்ளிருந்த திங்களூர் மறைத்தலைவர் செடுங்கடையில் வந்தடைந்தார் நங்கள் பிரான் தமர் ஒருவர் எனக் கேட்டு நன்னினார். இவர் வீட்டுக்கு முன்னால் போய் நின்று அவரை, உள்ளே இருக்கக்கூடியவரை அப்பூதி அடிகளே அப்படின்னு அழைக்கலை. திருச்சிற்றம்பலம் சிவாய நம அப்படின்னு ஒரு ஓசை வீட்டுக்குள்ளே போகுது. அப்பூதி அடிகள் அதை கேட்டு, இறைவனுடைய நம்மளுடைய நம்பிரான் தொண்டர் யாரோ வந்திருக்கிறார்கள் என்று வாசலுக்கு விரைந்து வருகிறார். அங்கு அகன்று, அந்த தண்ணீர் பந்தலிருந்து விலகி சென்று நீங்கி சென்று முனிவரும் நம் நாயனாரும் போய் அப்பூதி அடிகள், அதாவது முனிவரும் உலக நிலையினை எல்லாம் முனிந்ததனால் அவருக்கு பெயர் முனிவர். முனிவருங்கிறதுக்கு பேர் 2 வகையில் முனிவர் என்று பொருள் உண்டுங்க. முனிவர்னா எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டால் அவருக்கு பேர் முனிவர், அப்படி ஒரு வகையில் முனிவர்னு பேர் உண்டு. முனிதல் அப்படின்னா கோவப்படுதல்.
தவத்தில் இருப்பாங்க, யாராவது தவத்தில் இடையூறு பண்ணாங்கன்னா கண்ணை முடிச்சு என்ன சாபம் விட்டுருவாங்க. இதுதான் முனிவர். இன்னொரு வகையில் முனிதல்னா உலக வாழ்க்கையை முற்றிலும் துறந்தவர்கள் அப்படிங்கிறத பொருள். அப்போது நம்மளுடைய நாயனாரை சொல்லும்போது உலக நிலையினை எல்லாம் முனிந்தவர், உலகத்தில் இருக்கக்கூடிய தொடர்பையெல்லாம் நீக்கியவர் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான். அந்த அவர் அப்பூதி அடிகளார் தங்கு மனை கடைத்தலை முன், தங்கு மனை முன் கடைத்தலை சார்பாக, தங்கு கடைத்தலை அப்படிங்கிறது வீட்டின் முன்புற வாயில், அவர் தங்கி இருக்கக்கூடிய வீட்டின் முன்புற வாயிலில் சென்று, சார்பாகனா அங்கு சென்று, உள்ளிருந்த திங்களூர் மறைத்தலைவர் செழுங்கடையில் வந்தடைந்தார். எப்படி வந்தடைந்தார்? நங்கள் பிரான் தமர் ஒருவர் என கேட்டு நன்னினார். அவர் கடையில் சார்ந்தாராக அவர் உள்ளே சென்ற போது அதன் முன்னமே சென்று கூற கேட்டு. இன்னொரு குறிப்பு உரையாசிரியர் கொடுக்கிறார். இங்கே அரசுகள் போய் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நேராக இங்கே தண்ணீர் பந்தல்லேருந்து ஒரு ஓடி போய் என்னன்ட்டார், உங்களை கேட்டு ஒரு சிவனடியார் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை போய் பதிவு செஞ்சார். வந்தார் ஒருவர் வயதானவர் தண்ணீர் பந்தலில், இந்த மாதிரி ஒருவர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தார் அப்படிங்கிறத உள்ளே வந்து அடியார் வர்றாங்கிற செய்தியும், வாசலில் வந்து முன் வாசலில் வந்து நாயனார் வந்து சிவாய நம திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்ல செய்தியும் ஒன்றாக இருந்தவுடன் வாசலில் ஒரு அடியார் வந்தார், நங்கள் பிரான் தமர் ஒருவர் என கேட்டு வந்த நன்னினார். நம்ம வந்து வாசலுக்கு முன்னால் வந்து சேருகிறார். வந்து சேர்ந்தவர் எப்படி வந்தார்? கடிது அணைந்து வாகேசர் கடல் பணிய மற்றவர்தாம் அடிபணியா முன்பணியும் அரசின் எதிர் மற்று அவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசின் எதிர் அந்தணனார் முடிவில் தவம் செய்தேன் கொள் முன்பொலியும் கருணை புரிவடி உடையேர் என் மனையில் வந்து அருளிற்று என் என்றார். அவர் வந்து வாசலில் வேகமாக வந்து நம்மளுடைய நாயனாருடைய அப்பர் பெருமானுடைய கழலை பணிய, அவர் பணியாமுன் பணியும் அரசு. வழக்கமாக அவருடைய கொள்கை ஒரே கொள்கை தான். வழிபாடு செய்கின்ற வணங்கி நிற்கும் பொழுது பிறர் வணங்கிய பிறகு வணங்குகின்ற வழக்கம் அப்பர் பெருமானிடத்தில் இல்லவே இல்லை. வணங்குவதற்கு முன் வணங்குகின்ற அரசு. நம்ம முடி எப்பயுமே வணங்காமுடி அப்படின்னு வச்சுக்க வேண்டியது நம்மளை. அரசுகளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொண்டர் அடி தொழலும், தொண்டர்களுடைய அடியை தொழுவதே அவருடைய வாழ்க்கையினுடைய அது பணிவுங்கிறது அதுக்கு இயல்பிலேயே, அது அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு குறிக்கோள்னு சொல்கிறதோட இயல்பிலேயே அமைந்திருப்பது. எனவே சொல்கிறார், கடிது அணைந்து, இப்படி இறைவனுடைய அடியார் ஒருவர் வந்திருக்கிறார், நம்முடைய பெருமானுடைய அடியார் ஒருவர் வந்திருக்கிறார் என கேட்டு வேகமாக வந்து வாகீசர் கடல் பணிய மற்றவர்தாம் அடிபணியா முன்பணியும் அரசு சொல்கிறார். மற்றவங்களுக்கெல்லாம் இது பொது செய்திங்க. சிவபெருமானுடைய அடியாரை கண்டா, சிவனடியாரை கண்டா வணங்க வேண்டும் என்பது மற்றவர்களுக்கு பொது. ஆனால் திருநாவுக்கரசு பெருமானுக்கு அது சிறப்பு இலக்கணம், மற்றவர்களுக்கு அது பொது இலக்கணம். திருநாவுக்கரசு பெருமானுக்கு அது சிறப்பு இலக்கணமாக அமைந்திருக்கிறது. அந்த நிலையில் அரசின் முன்னே எதிர் நம் அப்பூதியடிகளாகிய நாயனார் வணங்கி முடிவில் தவம் செய்தேன் கொள் நினைக்கிறார். நான் ஏதோ முன்னால் தவம் செய்திருப்பேன் போல. ஏன்? என்னுடைய இடத்தில் முன்பொழியும் கருணை புரியும் வடிவுரை தேவரே, என்னுடைய இல்லத்திற்கு நீங்கள் எழுந்தருளி இருக்கிறீங்க. தொண்டர்கள் வந்து எழுந்தருளி இருக்கிறார்கள். இப்போ ஒரு சிவனடியார்னால் அவங்க வீட்டுக்கு சிவனடியார்கள் வரத்தான் செய்வார்கள். சிவனடியார்கள் வந்தால் நம்ம சிவனடியார் அதனால் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிற அந்த நினைப்பு இல்லை, சரிங்களா? அவங்க நினைப்பே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனடியார்களாக இருந்தும் சிவனடியார்கள் வந்தாலும் அவர் நினைக்கிறாங்க கேட்டனா, இன்றைக்கு இந்த சிவனடியார் நம் இல்லத்துக்கு எழுந்தருளி இருப்பதற்கான காரணம் ஏதோ முன்பு நாம் தவம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவில் தவம் செய்தோன் கொள் முன்பொலியும் கருணை புரியும் வடிவு உடையீர் முடிவில் தவம் செய்தேன் கொள். நல்ல கருணையுடைய வடிவத்தோடு வந்திருக்கக்கூடிய பெரியவரே, நான் ஏதோ முன்பு தவம் செய்திருப்பேன் போல என்று சொல்லி என் மனையில் வந்து அருளிற்று என். இன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து வந்திருக்கிறீங்க, ஏன் வந்தீங்கன்னு கேள்வி இல்லை, என்னக்கு ஏன் வந்தீங்கன்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கி என்னுடைய இல்லத்திற்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். ஏன் அப்படி வந்திருக்கிறதுக்கு காரணம்
முற்பிறப்பில் நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு தவம் செய்திருக்க வேண்டும் என்றார். இவ்வாறு அப்பூதியடிகள் சொன்னவுடன், ஏன்னா தவம் ஒன்று தான் நம்மை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செலுத்தும். இன்னைக்கு ஓம் நமசிவாயங்கிற மந்திரம் உபதேசமாக கிடைக்க பெற்றிருக்குதுன்னா முற்பிறப்பில் அதற்கான பல படிகள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பிறப்பில் எடுத்தோடனே சிவாய நமன் மந்திரம் கிடைக்க பெற்றிருக்குதுன்னா போன பிறப்பிலேயே அதற்கான நமசிவாய மந்திரத்துக்கு நாம் தவத்தை செய்து நிறைவு செய்திருக்கின்றோம். சரியை கிரியை யோகம் என்று ஒன்றொன்றாக முற்றிக்கொண்டே வரும். சரிங்களா? தவத்தை ஒரு நாளும் இடைவிடாது செய்யணும். எப்படிப்பட்ட தவம், நான் எப்படிப்பட்ட தவத்தை செய்தேன் மணிவாசக பெருமான் சொன்னார். நானேயோ தவம் செய்தேன், நான் என்ன தவம் செய்தேன்? சிவாய நம என பெற்றேன். இறைவன் தானாக வந்து எனக்கு இந்த அருளை செய்தான் என்று காட்டுவார். எனவே அப்படி இவர் வந்து அருளிற்று என்று தவத்தின் காரணமாக நீங்கள் வந்தீர்கள், என்ன அதிசயமோ அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு பதிலை நம் அப்பர் பெருமான் கூறுகிறார். ஒரு குன்றவில்லாரை திருப்பழனத்துள் இறைஞ்சி வருகின்றோம், வழிக்கரையில் நீர் வைத்த வாய்ந்த வளம் தருகின்ற நிழல் தண்ணீர் பந்தரும் கண்டு அத்தகைமை புரிகின்ற அறம் பிறவும் கேட்டு அணைந்தோம் என புகழ்வார். நான் திருப்பழனத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கிவிட்டு இந்த வழியாக வந்தேன். இந்த திங்களூர் உள்ளே வரும்பொழுதே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் பந்தலை பார்த்தேன். அங்கே போய் சிலரை கேட்டேன், நீங்கள் செய்கின்ற அறங்களை எல்லாம் சொன்னார்கள். அதை கண்டு இங்கு உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். ஒரு குன்ற வில்லார், மலையை வில்லாக, மேரு மலையே வில்லாக கொண்ட பெருமான், அவரை திருப்பழனம் பாடல் பெற்ற திருத்தலம், எம்பிரான் அப்பூதியடிகளுடைய ஆத்மார்த்த திருத்தலம், நாள்தோறும் அவர் சென்று பூசித்த திருத்தலம் திருப்பழனம். சப்தஸ்தானங்களில் ஒரு தலமாக விளங்குவது. சப்தஸ்தான தலங்கள் என்று சொல்லக்கூடிய திரு ஐயாறு, திரு கண்டியூர் போன்ற திருத்தலங்கள் 7 திருத்தலங்கள். அந்த 7 திருத்தலங்களில் ஒரு திருத்தலமாக விளங்குவது திருப்பழனம். இந்த 7 தலங்களையும் ஒரே நாளில் வழிபாடு செய்கின்ற ஒரு நாள் செய்யணும். ஆண்டுக்கு ஒரு முறை ஏழூர் பெருவிழான்னு ஒரு விழா நடக்குது. 7 ஊர்லேயும் சுவாமி விடங்கர் என்ற பெயரில் இருப்பார். வேறு வேறு விடங்கராக இருப்பார். திருவாரூரில் வீதி விடங்கர் என்றும், அப்படி திருவையாற்றிலும் திரு கண்டியூரிலும் திரு பழனத்திலையும் திரு நெய்த்தானத்திலையும் இங்கே சுவாமி விடங்கராக இருப்பார். தியாகராஜ பெருமான் இருப்பார். 7 கோயிலையும் தியாகராஜ பெருமான் தேவலோகத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி பெற்ற 7 தியாகராஜ மூர்த்தங்களையும் 7 திருத்தலங்களையும் நிறுவினார். அந்த 7 திருத்தலங்கள் இருந்தும் சாமி திருவாரூர்லேருந்து புறப்பட்டு 7 தலங்களுக்கு தலையாத்திரையாக நடந்து போய் எல்லா திருக்கோயிலையும் 7 சாமியும் புறப்பட்டு வருகின்ற விழா ஏழூர் விழா என்று அந்த பகுதியில் ஆண்டுக்கு ஒரு முறை வழிபாடு நடக்கிறது. அது பெரிய விழாவும் நடந்து இரவு முழுக்க, இரவு 8-9 மணிக்கு புறப்பட்டான காலையில் 5-6 மணிக்கு வந்து சேருகின்ற விழா. அப்படி இங்கே திருப்பழனம் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இந்த திருத்தலத்தில் சென்று வழிபாடு செய்து வருகின்றோம். வழிக்கரையில் வருகின்ற வழி ஓரத்தில் நீர் வைத்த வாய்ந்த வளம் தருகின்ற நிழல் தண்ணீர் பந்தரும் கண்டும். நீங்கள் வச்ச தண்ணீர் பந்தரும் பார்த்தும், தண்ணீர் பந்தர் பார்த்துட்டு அதுக்கு பிறகு சொல்கிறார், அத்தகைமை புரிகின்ற அறம்புறவும் கேட்டும். இந்த இடத்துல 2 உண்மை இல்லை, அந்த 2 உண்மை மறைந்து இருக்கிறது. தொக்கதுன்னு சொல்லுவாங்க. சிறப்புமை தொக்கது, எண்ணுமை. பந்தரும் கண்டும் அத்தகைமை புரிகின்ற அறம்புறவும் கேட்டும் அணைந்தோம் என மொழிந்தார். இப்படி மொழிந்தவராகி அப்புறம் சுவாமி ஆண்டி வேலை போகிற வழியில் இப்படி பார்த்து இப்படி அறங்கள்லாம் நடக்குது. இப்போ வந்தது எதுக்காக ஏன் திருநாவுக்கரசுங்கிற பெயரை எதற்காக வச்சிங்கன்னா கேட்க வந்தார். சரிங்களா? அது உள்ளுக்குள்ளே இருக்குங்காட்டி தான் அதை கேட்க வந்தார். ஆனால் வந்தவுடன் அப்படிலாம் சொல்லாமல் இதையெல்லாம் பார்த்து நான் இங்கே வரேன் அப்படின்னு சொன்னவுடன் தொடர்ந்து அப்பர் பெருமான் கூறுகிறார், 6 அணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஏரில் பெரும் தண்ணீர் பந்தரில் நும்பே எழுதாதே
வேறு ஒரு பேர் முன் எழுத வேண்டிய காரணம் என்கொல் கூறும் என எதிர்மொழிந்தார் கோதில் மொழி கொற்றவனார். இப்போ அடுத்ததா அவர் தொடர்ந்து கேட்கிறார், ஐயா, நீங்கள் எண்ணற்ற அறப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அறப்பணிகளுக்கெல்லாம் உங்களுடைய பெயரை எழுதாது வேறு ஒருவருடைய பெயர் எழுதுவதற்கான காரணம் என் என்று கேட்கிறார். 6 அணியும் சடைமுடியார் அடியார்க்கு. இப்போ சிவபெருமானுடைய தொண்டர்களுக்காகத்தான் தண்ணீர் பந்தல் வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். பொதுவாக தண்ணீர் பந்தல் வைத்தார்னு சொல்லலை. 6 அணியும் சடைமுடியார் அடியார்க்கு, நீர் வைத்த அடியார்க்கு உதவும் பொருட்டு. ஏன்னா எல்லாரும் சாப்பிடலாம், அந்த தண்ணீர் யாருக்கு சிறப்பு தலைமையாய் பயன்பட வேண்டும் கேட்டிங்கன்னா அடியார்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதுதான் குறிப்பு. ஒரு பொருளை பொதுவாக காரியம் செய்கின்ற பொழுதும் பலரும் அதில் பயன்பட்டாலும் அடியார்களுக்குத்தான் தலையாய பயனாக அமைய வேண்டும் என்பது இங்கே குறிப்பு. எனவே அந்த வகையில் சொல்கிறார், நீர் ஈரில் பெரும் தண்ணீர் பந்தரில். இதில் சொல்லக்கூடிய பல வகை அறங்களில் ஈரில்லாத தண்ணீர் பந்தல் ஏன் அதை மட்டும் எடுத்து சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணீர் பந்தல் உரிய இடத்துல தேவையான நிலையில் வைக்கப்பட்டிருப்பதனால ஈரில் தண்ணீர் பந்தரில் நும் பெயர் எழுதாதே. உங்கள் பேர் எழுதியிருக்கணும், உங்கள் பேரை எழுதாமல் நும் பெயர் உன் பெயர் அப்படின்னு ஒரு குறிப்பு தனி குறிப்பாக சொல்லலை. நும் பெயர் வீட்டில் யாரோ ஒருத்தர் பேர், நீங்கள் யார் பேர் வேணால் வச்சுக்கலாம், அப்பூதின்னு வச்சுக்கலாம், வேறு யாராவது பேர் வச்சுக்கலாம். ஆனால் நும் பெயர் எழுதாதே வேறு ஒரு பேர் முன் எழுத வேண்டிய காரணம் என்கொல். வேற ஏன் ஒரு பேரை வச்சிங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டவுடன் கூறும் என எதிர்மொழிந்தார் கோதில் மொழி கொற்றவனார். சொல்லுங்க அப்படின்னு எதிர் கேட்கிறார். சொன்னவர் எப்படிப்பட்டவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, குற்றமில்லாத மொழியை பேசுபவர், குற்றமில்லாத மொழியை பேசுவதில் தலைவர், கோதில் மொழி கொற்றவனார். ஏன் இப்படி சொல்கிறாருன்னா அடுத்த பாடலுக்கு விடை இருக்குது. இப்போ இவர் நீங்கள் உங்கள் பேரை தண்ணீர் பந்தலில் வைக்காமல் வேற ஒரு பேரை எழுதுனீங்கன்னு கேட்ட உடனே அடுத்தது அப்பூதி அடிகள் சொல்ல கேட்கக்கூடிய கேள்வி எப்படிப்பட்ட கேள்வியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேள்விக்கான விடை முதல் பாட்டிலே வச்சுறார். எங்கள் சுவாமி எப்படிப்பட்டவர்னு கேட்டால், வாயிலிருந்து ஒரு சொல்லும் குற்றமுடைய சொல் வந்து சேரவே சேர. கோதில் மொழி கொற்றவனார், குற்றமில்லாத சொல்லிற்கு தலைவர் அப்படின்னார். நின்ற மறையோர் கேளா, நின்ற மறையோர் கேளா நிலையழிந்த சிந்தையராய் நன்று அருளிச் செய்திலேர். நானில் அமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தம் திருப்பேரோ வேறு ஒரு பேர் என வெகுள்வார். இப்படி அந்த வார்த்தை கேட்ட உடனேயே தன்னுடைய சிந்தை அழிந்த நெஞ்சாய், அடியார்களை பற்றி அபச்சாரமாக ஒரு சொல் காதில் வந்து கேட்கின்ற வாழ்க்கை இருக்கக்கூடாது என்பது அடியார்களுடைய வாழ்க்கை. அடியார்களை பற்றி அடியார்களே அபச்சாரமாக பேசுகின்ற வாழ்க்கை தான் இன்றைக்கி உலகத்தில் அப்படின்னு சீக்கியசையா உரை எழுதுகிற காலத்திலே சொல்லியிருக்கிறார். சரிங்களா? சக்தி நாயனார் இவருடைய தொண்டு என்ன? எம்பிரான் சக்தி நாயனாருடைய தொண்டு என்ன? 63 எம்பிரான் சக்தி நாயனார் ஒருவர். இவருடைய தொண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவனடியார்களை பற்றி யாராவது குறை பேசினாங்கன்னா நாக்கை இழுத்து ஒரு அறுத்துருவார். இப்படி ஒருத்தர் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் இங்கே யாராவது இருந்தாங்கன்னா எப்படி நல்லாயிருக்கும். நிறையா பேர் உண்மையாகத்தான் தெரியணுங்க, நிறையா பேர் வாய் பேசாமல் தான் தெரியணுங்கிறீங்களா? புகழ். அப்புறம் எம்பிரான் எரிபத்த நாயனார், அவர் தொண்டு என்ன? சிவனடியார்களுக்கு ஒரு துன்பம் வருமானால் அந்த துன்பத்தை அந்த உற்ற இடத்து சென்று நீக்குவார். இதெல்லாம் எடுத்து எழுதுகிறார். சிவனடியார்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது, அபச்சாரமாக பேசக்கூடாது. அபச்சாரமாக பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நீங்கள் இருந்தீங்கன்னா துணை போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இது துணை பேசுகிறதே தப்பு, துணை போகிறது தப்பு. எத்தனை தப்பு நம்ம கூட இருந்துக்கிட்டு அப்படிங்களா சொல்லுங்கள். வாழ்க்கையில் எத்தனை பேர்த்த பார்க்குறோம்.
பட்டும் மனம் திருந்துவது இல்லை. உண்மையை சொல்லணும்னா பட்டும் பாடத்தில் படிக்கிறதோடு தான் இருக்குது அறிவு. பாடத்தில் படித்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தம் வரணுமா வேண்டாமா? நேற்று இல்லை, இன்றைக்கி 1% திருத்தம் வந்திருக்கு, நமக்கு நாமே சந்தோஷப்படணுமா வேண்டாமா? ஆமாம், இப்போ நான் அடியாரில் பற்றி பேசினா அந்த இடத்துல இருக்கிறது இல்லை. அப்புறம் அடுத்தடுத்த படிக்கட்டில் நாம் என்ன பண்ணணும்? அடுத்தடுத்துக்கு இடத்துக்கு போகணும். பார்க்கும்போதே ஒருத்தருடைய பேச்சு நடவடிக்கை பார்க்கும்போதே அவங்களை பற்றி குணாதிசயங்களை எளிமையாக வெளிப்பட்டுரும். யாரும் சொல்லித்தர வேண்டியதே கிடையாது. இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க யாரும் நீங்கள் எனக்கு சொல்லி தான் ஒருத்தரை பற்றி தெரியணுமா என்ன? ஒருத்தரை பற்றி நாங்கள் நேராக பார்க்குறோம்னா ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பக்குவம் என்னன்ட்டு அறிவுக்கு இறைவனே உணர்த்திடுவார். இவங்க இவ்வளவுதான், இவங்ககிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவ்வளோ, அதுக்காக அவங்களை இகழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயா சொல்லும் பொழுது நேற்று அந்த இடத்துல நாம் அப்படித்தான் இருந்தோம், சரியா? இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம்னா அவங்களும் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கணுமே தவிர அவர்களை இகழ்ந்து நிற்கிற அறிவு நம்ம இடத்துல. நம்ம எடை போடுறதுக்கும் திருத்துறதுக்கும் நாம் யார்? அவங்கள பற்றி நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குற்றத்தை கலைந்து கொள்வதற்காக தானே வாழ்க்கை. அதில் எத்தனை சதவீதம் நம்ம குறைச்சிருக்கிறோம்? நாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்? கொஞ்சம் என்னை நான் நோக்கத்தான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குற்றங்கள்லாம் நீங்கும். எப்பயும் சொல்கிறது தான், பின்னாடி நிறைய இருக்கும், முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பின்னாடி இருக்கிறது போகவே போகாது. சரிங்களா? முன்னாடி இருக்கிறவங்க அப்படி, முன்னாடி இருக்கிறவங்க அப்படி, முன்னாடி இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. குற்றமுடையது தான் மனித வாழ்க்கை. புரியுங்களா? எத்தனை பேரை ஒருத்தர் பேசும்போது, அவங்க செய்யும்போது, ஒரு பணியை செய்யும்போது எத்தனை பேரை நம்ம பக்குவமுடையவர்களாக பார்க்குறோம். சரிங்களா? ஒரு விஷயத்தை கேட்டு சொல்லாமல் இருந்தால் கூட கேட்குறவங்க ஒரு கூட்டம். புரியுங்களா? கேட்டால் கூட சொல்லாத கூட்டம் வரும். அந்த 2 வகையில் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா அந்த கேட்குறவங்க பதில் சொல்லணும். என்ன சொல்லணும்? இப்படி ஆச்சு, இப்படி சொல்லணும். சிவா அப்படின்னு போனாங்கன்னா அவங்க பக்கம், அவங்க கேட்டு சொல்லினாலும் மறுபடியும் கேட்குற பக்கம் எப்படி இருக்கும்? அது எப்படிப்பட்ட பக்கம்? என்ன ஆச்சு மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. புரியுங்களா? ரொம்ப இந்த இடத்துல அபச்சாரப்படக்கூடாதுங்கிற ரொம்ப விரிவாக எழுதுகிறார். சிந்தை அழிந்த நிலையராய். என்ன காரணம்? குருநாதனை பற்றி ஒருவர் குறை சொல்கிறார்கள், குருநாதரை பற்றி ஒருவர் குறை சொல்கிறாங்க அப்படின்னோன்னு அவருக்கு கோபம். ஆனால் எதிரில் நிற்கிறவர் யார்? ஒரு சிவனடியார் கோலத்தை நிற்கிறார். கோபப்படுறதுக்கான காரணம் இருந்தாலும் இப்போ அவரால் என்ன பண்ண முடியல? கோபத்தை வெளிக்காட்ட முடியல. ஆனாலும் வார்த்தையிலையும் உடம்புலையும் அந்த சினம் வெளிப்படுகிறது. சொல்கிறார், நின்ற மறையோர் கேட்டு. எம்பிரான் அப்பூதி அடிகள் அந்த வார்த்தையை கேட்டு சிந்தை அழிந்த சிந்தையராய். இது நம்ம இதுக்கு உரை என்ன எழுதியிருக்கிறார் உரையாசிரியர் சீக்கியசையன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சிவனடியாரை பற்றி ஒருத்தர் பேசுனாங்க, உங்களுக்கு கோபம் வரல, சரிங்களா? என்னமோ பேசிட்டு போகிறாங்க, நாமளும் கூட அப்படி தான் நிலைமை இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவோம். அப்படியே நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கங்க. இப்போ என்ன நான் இருக்கிறேன், என் மனைவியை பற்றி என் முன்னாடி யாரோ ஒருத்தர் குறை சொல்கிறாங்க, திட்டுறாங்க, என் மகனை பற்றி சொல்கிறாங்க, எனக்கு என்ன ஆகும்? எங்கள் அப்பா எவ்வளவு கோபம் வரும் உங்களுக்கு. அப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற அந்த அறிவு அடியார்களை பற்றி சொல்லும்போது வரலைன்னா இன்னும் அடியார்களை நாம் உறவாக கருதவில்லை, அடியார்களை உறவாக கருதலை அப்படின்னு நிறைய விளக்கு எழுதுகிறார். சிவபெருமானுடைய தொண்டர்களாக இருந்தால் சரிங்களா, தொண்டருக்கு தொண்டராக இருக்க புண்ணியமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். எதிரில் இருக்கிறவங்களுடைய கேரக்டர் என்னவா வேணா இருக்கலாம். நீங்கள் நம்ம அறிவில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருநீறு பூசி இருக்கிறாங்க சிவத்தொண்டர், அவ்வளவுதான். அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு படியாக ஏற முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? நான் இன்றைக்கி புராணம் படித்தேன், இன்றைக்கே நான் இப்படி ஆயிடுவேன் அப்படின்னு ஆக முடியுமா? ரொம்ப கஷ்டம். சரிங்களா? எவ்வளவு இடத்துல இந்த எரிவத்த நாயனாருடைய வரலாற்று ஐயா சொல்லி அடியார்களுக்கு அறிவுரை சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் தொண்டர். இங்கே போன வாரம் 1 மணி நேரம் ஒரு ஊர்லேருந்து வந்து ஒரு திருக்கூட்டம் பிரிஞ்சு போச்சு. ஒரு திருக்கூட்டம் 23 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த திருக்கூட்டத்துக்காரங்க நீங்கள் இனிமேல் செய்யக்கூடாது, நாங்கள் தான் செய்வோம் விழாவை அப்படின்னு, விழா நடக்கக்கூடாதுன்னு கேஸ் போட்டாங்க. விழா நடக்கக்கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதை ஆரம்பத்துலேருந்து நடத்திட்டு வந்தவங்க ஐயாட்ட வந்து தன்னுடைய ஆதங்கத்தை சொல்கிறாங்க. ஐயா சொல்கிறார் ஒரே பேச்சு, அவங்கள செய்ய சொல்லிட்டு விட்டுட்டு பேசாமல் நில்லு. அதுதான் உண்மையான சிவனடியாருக்கு அழகு. இல்லை நானும் போட்டிக்கு பண்ணுறேன் பாருன்ட்டு பண்ணுறதில்ல. 1 மணி நேரம் புத்திமதி சொன்னார்.
1 மணி நேரம் புத்திமதி சொல்லி கேட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மறுபடியும் அந்த விழாவை வேறு ஊரில் நடத்துகிறாங்க. ஒரு ஊரில் வச்ச விழாவை வேறு ஊரில் வச்சு நடத்துகிறாங்க. அதுதான் முனைப்பு. இந்த முனைப்பு நீங்காத வரை ஐயாவுடைய அனுபவ காலம் அது சொல்லும்போது எரிபத்தை, ஏன்னா அவர் அப்படி சில நாட்கள் அப்படி நின்னார். புரியுதுங்களா? நம்ம பவானியில் அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது எல்லாம் நீங்களே பண்ணுங்கப்பா அப்படின்னு பேசாமல் நான் வெளியே நிற்கிறேன், ஒரு அடியாராக நிற்கிறேன்னு சொல்லி நின்னார். புரியுங்களா? நான் தலைவர், நான் தான் திருக்கூடத்தை உருவாக்கினேன் அப்படிலாம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு அந்த திருக்கூடத்தை பாருங்கள் பேசாமல் அப்படின்னு கூட நின்னார். நம்மளுக்கு என்ன தோணுது? நாம் தான் நடத்தணும், நாம் தான் பண்ணணும், இவ்வளோ நாள் நான் கட்டி காப்பாற்றினது அப்படிங்கிற முனைப்பு தான் நம்ம இடத்துல இருக்குது. அப்போ சொல்லும்போது தான் சொன்னார், எம்பிரான் எரிபத்த நாயனாருடைய வரலாற்றில் இந்த கடைசி பகுதி அவர் அடியார்கள் மனம் கோணி நிற்கும் போதெல்லாம் அந்த வரலாற்றை அவர் சொல்லாத இடமே கிடையாது. சரிங்களா? யானையை கொன்று பாகரை கொன்று அப்படியே கையில் மழுவாளோடு நிற்கிறார், நடு கரூரில் அப்படியே நிற்கிறார், நடு திருவீதியில் நிற்கிறார். சரிங்களா? அரசர்கிட்ட போய் தவறாக பதிவு பண்ணுறாங்க, பட்டத்து யானையை ஒருவர் கொன்று விட்டார், நம்மளுடைய பாகர்களை எல்லாம் கொண்டு விட்டாருன்ட்டு. ஒருவர் கொன்று விட்டார்னு கூட சொல்ல, கொன்னுட்டாங்க அப்படின்னு பதில் வந்துச்சு. நான் அரசர் என்ன நினச்சிட்டாரு, பட்டத்து யானை பாகரெல்லாம் கொள்றாங்கன்னா ஒரு 20 பேர் 20 பேர் அடித்து கொண்டிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு படையை திரட்டிட்டு வந்தார். திருவீதியில் வந்து பார்த்தார், எரிபத்தர் அப்படியே மழுவாளோடு நிற்கிறார். தூரத்தில் பார்த்தோன்னே நெற்றியில் திருநீர், சடாமுடி எல்லாம் தெரியுது. அப்படியே வந்த கூட்டத்தை பூரா அப்படியே கையெடுத்து அப்படியே நில்லுங்க பேசாமல் நிற்க வச்சிட்டார். ஏன் நிற்க வச்சார்? அங்கே நிற்பது சிவனடியார், நிச்சயமாக தவறு நிகழ்ந்திருக்காது, வேறு ஏதோ இங்கே நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு இவர் வந்தார் பக்கத்தில். சாமி அப்படின்னு நடந்தது என்னன்னு கேட்டார். இதுபோல் சிவகாமி ஆண்டார் பன்னகாபரணராகிய பசுபதிநாத் பெருமானுக்கு சாத்துவதற்காக கொண்டு சென்ற மாலையை பட்டத்து யானை பறித்து சிதறியது. யானையை கொண்டேன், அதை வழிநடத்து தவறிய பாகர் ஐவரையும் கொன்றேன், குற்றவாளி நான் அப்படின்ட்டார். குற்றத்தை ஒத்துக்கிட்டார். இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? குற்றத்தை அவரே செஞ்சு ஒத்துக்கிட்டார், தண்டனை கொடுத்துருக்கணும்ல. புகழ்ச்சோழ மன்னர் இல்லை, என்ன நடந்தது தெரியுங்களா? நான் என்னுடைய பாகர்களையும் யானையும் சரிவர வளர்த்தாமல் விட்டு விட்டேன், யானையும் பாகரையும் சரிவர வளர்த்தாமல் விட்டு விட்டேன் என்று சொல்லி புகழ்ச்சோழ மன்னர் யானையும் பாகரையும் கொன்றது போதாது, என்னையும் கொல்லும் அப்படின்னு தன்னுடைய உடைவாளிலிருந்து கத்திய உருவி எரிபத்த நாயனாருடைய கையில் கொடுக்க, என்னையும் கொன்றுங்க அப்படின்ட்டு இவர் கையில் வாங்கிட்டார். எரிபத்த நாயனார் வாங்கினாரா? வாங்கும்போது புகழ்ச்சோழ மன்னர் முகத்தில் ஒரு சிரிப்பு. என்னன்ட்டு இவர் கையால் நாம் என்ன ஆக போகிறோம், சிவனடியார் கையால் நாம் இறக்க போகிறோம் அப்படின்னு சிரிப்பு. இதை பார்த்து அறிந்த எரிபத்த நாயனார் என்ன நினச்சாரா, ஒரு சிவனடியார் நாம் கொல்லுவேன்னு நினச்சிட்டாரு, நாம் அந்த அளவுக்கு இருக்கிறவன் இவர் தன்னைத்தானே குத்திக்கு போயிட்டார். இவர் கொல்லுன்னு சொல்லி கொடுக்க, சரிங்களா, அவர் அதை வாங்க காரணம், அவர் வாங்கலைன்னா அவர் தன்னைத்தானே குத்திக்கிட்டா என்ன பண்ணுறதுங்கிறக்கா அந்த கத்தியை வாங்க, அந்த கத்தியை வாங்கினோன்னு இவர் நம்ம சிவனடியார் கையில் தான் இறந்து போகிறான்னல்லா ஒரு புண்ணி அப்படின்னு நினைக்க அவர் எரிபத்த நாயனார் இவர் இப்படி நினச்சாரு, தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்கு கத்தியை எடுத்து சுருவு போனார். இவ்வளவு காரணமும் 2 பேரும் சிவனடியார்கள் என்கின்ற உணர்வு எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறோங்கிறதுக்கு சொல்லக்கூடிய காட்சிகள். புராணத்தில் படிக்கிறதுக்கு தான் முடியதை தவிர வாழ்க்கையில் 1% கூட அப்ளை பண்ண முடியல. வாழ்க்கையில் 1% கூட அப்ளை பண்ணி வெற்றி பெற்றோம்னா நாம் சிவனடியார்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு நினச்சிக்கணும். சரிங்களா? தொண்டர், அதனால தான் சொன்னாங்க தொண்டர் இந்த தொண்டர் பிழை செய்யினும் சிவச்செயலினும் குழும் தெளிவு. நந்தியம்பெருமான் வேண்டன 16 பேர்கள் சிவபெருமான், இந்த 16 பேரில் நந்தியம்பெருமான் 16 பேர் வேண்டனார். சிவநிந்தனை செய்ய பொறா மனமும், யாராவது சிவநிந்தனை செஞ்சாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, பொறுத்து கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட மனத்தை கொடு சுவாமி அப்படின்லாம் கேட்டதில் அவனு கேட்டது சிந்தனையில் எக்காரணத்தை கொண்டும் சிவபெருமானுடைய அபராதத்தை செய்யாத தன்மை வர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அப்படி இங்கே சிந்தை அழிந்த நிலையழிந்த சிந்தையராய் நன்றருளி செய்திலீர். இந்த வார்த்தை கூட எப்படி சொன்னாருங்க, தப்பாக பேசிட்டீங்கன்னு சொல்லலை, மங்கள வழக்கு சொல்கிறாராம். என்னன்ட்டுங்க, தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லலை, நல்ல விஷயமா நீங்கள் சொல்லலை, நீங்கள் சரியாக சொல்லலை, தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லாமல்
நன்றருளி செய்திலீர். நீங்கள் சிவனடியார் வேடத்தில் இருந்துட்டு நல்ல விஷயமா பேசலை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நானில் அமன் பதகருடன், வெக்கமில்லாத கொள்கையில்லாத அமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி, சமணர்களோடு சேர்ந்து கொண்டு மன்னவனாகிய மகேந்திர பல்லவ மன்னவன் செய்த சூழ்ச்சியினை எதனால்? திருத்தொண்டின் உரைப்பாலை வென்றவதம் பேரோ வேறொருவர் பெயர். எப்படிங்க வென்றாரு? சமணருடைய சூழ்ச்சி மன்னவனோட சேர்ந்து செஞ்சாங்களே, எப்படி வென்றார்? திருத்தொண்டின் உரைப்பாலை வென்றவர்தம் பேரோ வேறு ஒரு பெயர் என்று சொல்லி வெகுழ்வார். கோபப்பட்டு தொடர்கிறார். நம்மை உடையவர் கடல் கீழ் நயந்த திருத்தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பது என என் போல்வாரும் தெளிய